Nirmati Property Management. Contact 7667008999. இந்த தமிழ்நாடே நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீரியட் முடிஞ்ச பிறகும் அந்த குடும்பத்தின் மூத்த வாரிசுக்கு பட்டாபிஷேகம் நடத்துவதை வாடிக்கையாக கொண்டு 50-60 வருடங்களாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. கட்சிக்காரர்களும் சரி, பொதுவானவர்களும் சரி, வரட்டும்பா, அது எவ்வளோ பெரிய குடும்பம்னு தான் பேசுகிறாங்க. ஏன் ஒரு டிஸ்மிஸ்டு கிளர்க்கு வந்தால் மட்டும் உங்கள் புருவங்கள் ஏன் உயர்கின்றன? திமுக, அதிமுக, பாமக, பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர், விசிகான எல்லாரையும் விமர்சன கணைகளோடு தாக்குகிற நீங்கள் களத்துக்கு வந்தீங்கன்னா அதே தாக்குதல் உங்கள் மேலேயும் நடக்கும்ல. வர வேண்டும். யாரையோ எதிர்த்து யாருக்காகவோ ஆதரித்து தான் அவர் களத்துக்கு வராரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உங்கள் மேலே இன்னைக்கே ஆரம்பிச்சிருக்குது இல்லை? அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? கரெக்ட். காங்கிரஸ் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, நாம் தமிழருக்கு உருவாச்சு, திராவிட எதிர்ப்பு, ரெண்டு கட்சியும் எதிர்ப்பு. ஆமா, ரெண்டு பேரும் எதிர்ப்பு. அப்ப நான் யாரையாவது எதிர்த்து வரக்கூடாதா? எல்லாரும் எதிர்த்து வர்றேன். நான் என்ன சொல்றேன், there is no ideological space in the countryன்னு சொல்றேன். தமிழ்நாட்டுல எங்க ஸ்பேஸ் இருக்கு? என்ன எதுக்கு எம்டி இருக்கு? நீங்க சொல்லுங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நீங்க சட்டசபையில நுழைஞ்சா உங்களால இது போன்ற சிக்கல்களை தீர்த்து முடியும் நீங்க முழுமையா நம்புறீங்களா? நீங்க வாக்கரசில் இருந்தவங்க நேரில் பார்த்துருக்கீங்க, அவங்களோட பேசியிருக்கிறீங்க, பழகிருக்கிறீங்க, அவருடைய குணநலன் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒரு கட்சியில் எப்படி இயங்குறாங்கன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் சங்கர் எப்படி சாத்தியம் நினைக்கிறாரு? இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் சாத்தியம்னு நினைக்கிறேன். உங்கள் ஆன்டி டிஎம்கேவை விரும்புகிற அதிமுக காரங்க உங்களுடைய ஜெயலலிதா எதிர்ப்பு விரும்ப மாட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் நாளைக்கு களத்துக்கு வரும்போது எல்லாரும் நீங்கள் இனிமையாக தானே மாற்றிப்பீங்க. அது உங்களுக்கு தேவையான்னு கேட்குறேன். நான் 26 சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதிக்கு எதிராக போட்டியிடுவது உறுதி. அது அரசியல் கட்சி சார்பாக போட்டியிடுறேன்னா, இல்லை இந்த அமைப்பு சார்பாக போட்டியிடுறேன்னா, மற்றவர்களின் ஆதரவை எடுத்துக்கொண்டு போட்டியிடுகிறேன்னா, இல்லாமல் போட்டியிடுகிறேன்றதெல்லாம் 26 நெருக்கத்தில் பார்த்து போட்டியிடுவது உறுதி. அதில் சட்டம் ஸ்கீம்ஸ்லாம் ரெண்டு கட்சியும் சேர்ந்து செஞ்சது. ஆனால் கொள்ளை உங்கள் குடும்பம் மட்டும்தான் அடிக்குது. சொல்லியிருக்கிறீங்க, விஜய் வரதை பார்த்து திமுகவோட ஆதரவாளர்கள் பயப்படுறாங்க, மற்றவர்களும் பயப்படுறாங்க, நாம் தமிழர் கட்சியோடைய வாக்கு வங்கியே வீழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தென் ஒய் யூ ஆர் அகேன்ஸ்ட் விஜய்? இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் விஜய். 26 அவரும் புதுசாக என்ட்ரி, நானும் புதுசாக என்ட்ரி. ரெண்டு ஃப்ரெஷர் உனக்கு எனக்கும் போட்டின்னு சொல்லிக்கிறது இல்லையா? காலேஜில் படிச்சிருக்குல்ல. ஃப்ரெஷர்னா, பட் இஸ் கண்டெஸ்டிங் 234 கான்ஸ்டிடியூன்சிஸ் இன் தமிழ்நாடு. நான் நீ இதில் சேப்பகத்தில் டிவிகே கட்சியோட வேட்பாளரை போட்டு நான் அவனோட அதிக ஓட்டு வாங்கிட்டுறேன். சீமான் எதிர்ப்பும் சரி, விஜய் எதிர்ப்பும் சரி, ரெண்டு பேரும் திமுக எதிர்க்கிறாங்கன்னா அப்போ சவுக்கு சங்கர் திமுகவை ஆதரிக்கிறாரான்னு கேட்குறாங்க. விஜய் வாய் திறந்துருக்கார முதல்ல. அவர் சினிமாவுக்கு அந்த பிரச்சனைக்கே வாய் திறக்கலங்க. விஜய் திறந்தாரா? வாரிசுக்கு படம், தியேட்டர் கம்மி, துணிவுக்கு அதிகம், இதுதானே அவர் பிரச்சனை. அந்த பிரச்சனை கூட அமைதியாக தானே இருந்தாரு. அவர் பிரச்சனைக்கே குரல் கொடுக்கல, இவர் கிழிச்சிருவார. சாதி மத பிளவுவாத அரசியலுக்கு எதிராகத்தான் என்னுடைய கொள்கைகள் இருக்கும். சாதியுடன் பேசினவர் தானே. சாதி மத பிளவுவாதத்தை ஒரு நாட்டின் பிரதமர் பேசும்போது ஏன் அமைதி காக்கிறீர்கள்? இப்போ நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு மாநாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை பற்றிலாம் பேசுவார். அது வரைக்கும் நம்மளாம் வெயிட் பண்ணோம். அப்படி ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டகரில் பேசுவார். உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகத்தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு ஒரு பார்வை ஒன்று, ஒரு கிளிஷேவா ஒன்று இருக்கு. அப்போ உங்களுக்கு நிகராக உங்களுடைய கருத்தோட ஒத்தி தான் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் அவர் எதிர்க்கணும். எல்லா கட்சியும் ஆதரவையும் கேட்பேன். இது ஒரு பவர் ஃபைட்டுங்க. இது பட்டத்து இளவரசருக்கும் பாமரனுக்கும் இடையே நடக்கும் போது அதில் பாமரன் பக்கம் நீங்கள் நிற்பது தான் அறம், அதுதான் நியாயம் என்று நான் கேட்பேன். அப்போ பார்த்துக்கலாம். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதும் சேர்ந்திருக்கிறார் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள்மொழி. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறது. பொதுவாக வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ஏற்கனவே இதை விட கொஞ்சம் சுணங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே சில குளறுபடிகள் நடந்திருக்குது. 70ன்னு சொன்னாங்க, 72ன்னு சொன்னாங்க, அப்புறம் 68 புள்ளியில் நின்றுருக்கிறாங்க. வாக்குப்பதிவு குறிப்பாக சென்னை போன்ற படித்த தலைநகரங்கள்லேயே ரொம்ப குறைவாக பதிவாகி இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? ஓவரால் உங்கள் அசஸ்மெண்ட் என்ன? ஃபஸ்ட்டு இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தில் நடந்த குளறுபடிக்கு தமிழக தேர்தல் தலைமை அதிகாரிக்கு எனது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொள்கிறேன். நான் ஒரு 18 வருஷம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்பன்சிஸ் வரும். நான் 2 முறை தேர்தல் டியூட்டி பார்த்துருக்கேன். நான் ஒவ்வொரு முறையும் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போலிங் பர்சன்டேஜை சொல்லணும். இது எல்லாத்தையும் டிஸ்ட்ரிக்டில் கொலேட் பண்ணி, பூத்ஸ் வைஸ், கான்ஸ்டியூன்சி வைஸ் கொலேட் பண்ணி அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது பியூர் மேத்தமேட்டிக்ஸ். இதில் எப்படி தப்பாகுன்றது தெரியல. அவங்க சொன்ன ஒரு காரணம் செயலியை பயன்படுத்தணும், அதில் சரியில்லைன்றது மாதிரி சொன்னாங்க இல்லையா? யூசி ஒவ்வொரு எலெக்ஷன் டியூட்டிக்கு முன்னாடியும் போலிங் டியூட்டிக்கு முன்னாடியும்
3 வகுப்புகள் நடைபெறும் அந்த போலிங் ஸ்டாஃபுக்கு. கவர்மெண்ட் சர்வீஸ் தானே, டீச்சர்ஸ் இனி ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வருவாங்க. அவங்களுக்கு 3 முறை பயிற்சி நடக்கும். அதில் அவங்கள கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணுறதை விட தேர்தல் ஆணையத்துக்கு என்ன வேலைன்னு நான் கேட்குறேன். இந்த 3 நாள் வகுப்பு அட்டன் பண்ணுறாங்க, அதுக்கு தனி காசு. கவர்மெண்ட்டில் சம்பளம் அது தனி. ஓகே. இந்த 3 நாள் டியூட்டிக்கு வராங்களா, கிளாஸுக்கு வராங்களா, கிளாஸ் இந்த போலிங் டியூட்டி வராங்களா, இதுக்கு தனி காசு சம்பளம், அதுக்கு எக்ஸ்ட்ரா. ஓகே. அதுவும் எப்படி தெரியுமா பேமெண்ட்டு? அன்னைக்கு போலிங் முடிஞ்சவொடனே சாயங்காலம் 6 மணிக்கு போலிங் முடியும், பூத் இதெல்லாம் முடிச்சவொடனே கையில் காசு கொடுத்துருவாங்க. கிளாஸுக்கும் அதே மாதிரி தான். அப்போ இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வேலை வாங்குறத விட இவருக்கு என்ன வேலை? ஒரு மிஸ்டர் சாஹுவுக்கு பாட்டெல்லாம் போட்டார், 100% வாக்குப்பதிவு. அது பிரயோஜனம் இல்லைங்க, அது பிரயோஜனம் இல்லை. இது உங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டி. போலிங் பர்சன்டேஜை கணக்கு போடுறது. இங்கே ஒரு 1% 2%ன்றது டோட்டலில் எல்லாரும் ஹியூமன் எரர் நடக்கும். செயலின்லாம் வேறு சொல்கிறீங்க, 10% எப்படி மிஸ் ஆகும்? ஸோ இது இவங்களோட செயலற்ற தன்மையை காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயங்களை, ஃபண்டமெண்டல் விஷயங்களை கூட நீங்கள் சரியாக பண்ணலைன்னா தேர்தல் ப்ராசஸ் மேலேயே சந்தேகத்தை எழுப்பும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தேர்தல் அதிகாரிக்கு என்னுடைய கண்டனங்களை தெரிவித்து கொள்கிறேன். ரிகார்டிங் தி அப்பத்தி ஆஃப் தி ஓட்டர்ஸ், இந்த ஒரு தான் தோன்றித்தனமான நிலைமை நம்ம போட்டு என்ன ஆக போகிறது அப்படின்றது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. படித்தவர்கள் குறிப்பாக இந்த தேர்தல் ப்ராசஸில் பங்கெடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் எல்லோரும் விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துகிறாங்க. இவங்க நடுத்தர வர்க்கத்தினர் ரிசார்ட்டை புக் பண்ணி கிளம்புவோம் அப்படின்னு கேம்பெயின் முடிஞ்சவொடனே கிளம்புன எண்ணிக்கை தான் அதிகம். அவர்கள் அதிக அளவில் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போது தான் உள்ளபடி ஆட்சியாளர்களுக்கு அச்சம் இருக்கும். வந்து ஓட்டு போட்டு காலி பண்ணி விட்டுருவாங்கடா அப்படின்ற அந்த அச்சம் வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆட்சியாளர்களை செக்கில் வைக்கவே முடியாது. நிச்சயமா இந்த தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரீ போலில் பேசும்போது உங்களுடைய கணிப்புகள், உங்கள் ஊடகத்தின் கணிப்புகளை நான் வந்து கூர்ந்து கவனிச்சிருந்தேன், அவதானிச்சிருந்தேன். இப்போ இந்த எக்ஸிட் போலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட அசஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வாதம் ஒன்று சொல்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா போலிங் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆன்டி இன்கம்பன்சி கம்மியாக இருந்துச்சுன்னா போலிங் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. இந்த முறை கம்மியாக இருக்குது அப்படின்னா திமுக மீதான எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது குறைவாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். 2019 அல்லது 2021 திமுக கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை பேரும் திமுக உறுப்பினர்கள் அல்லவே. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போட்டவங்க 19 இருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணுறேன், 21 இருக்காங்க. அப்படி நினைத்தவர்கள் இவனுங்களுக்கு போய் ஓட்டு போட்டுட்டு சும்மா இருக்காங்க வீட்டில், ஏடிஎம்கேயும் பிடிக்கலன்ட்டு கூட இருந்திருக்கலாம்ல. பாசிபிலிட்டியா இல்லையா? நீங்கள் ஒரு தேதி சொன்னீங்க, நான் ஒரு தேதி சொல்கிறேன், இதுவும் பாசிபிள் தானே. ஆமாம், இவங்களுக்கு போய் வெயில் நின்று ஓட்டு போட்டேன், போன வாட்டி நல்லா ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம்ல. அண்டு 4th தெரிஞ்சிடும் ஏன் போட்டு மல்லு கட்டிக்கிட்டு. ஏன்னா இந்த முறை இந்த வாக்குப்பதிவு குறைவு போன்ற காரணங்களின் காரணமாக பல தேரி ஃப்ளோட் ஆகுது. ஓகே, நிறைய தேரிஸ் இருக்குன்றீங்க. நிறைய தேரிஸ் அதான். இது 37 + 38+. திமுக கேம்பில் கேட்டேன், உதயநிதி கேம்பில் கேட்டேன், என்னப்பா எப்படிப்பா, என்ன 35 இல்லைண்ணே 39 என்னப்பா இந்த 4 விட மாட்டீங்களா? இல்லைண்ணே மொத்தமும் நமக்கு தானே. எப்படிப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டானே. சின்ன ஒரு பிரச்சாரத்தை பார்த்தீங்கல்ல, தெரிவிக்க விட்டாருண்ணே. போன இடம்லாண்ணே மோடி ரோட் ஷோ கூட அந்த மாதிரி இல்லைண்ணே, 39-0ண்ணே. சரி, ஏடிஎம்கே எவ்வளோப்பா வாக்கு சதவீதம் வாங்க? 20 தொட்ட பெரிய விஷயம்ண்ணே, 2019 கீழே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கேம்பும் ஒன்று சொல்கிறது. ஓகே, போட்டு பார்த்துக்கலாம், ஏன் போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா அதை பற்றி நிறைய விவகாரங்கள் வந்து பேசுபொருளாகி கொண்டிருந்த நேரத்தில் சவுக்கு சங்கருடைய இன்னொரு பதிவு மீண்டும் வந்து ஒரு என்னப்பா அப்படின்னு புருவங்களை உயர்த்த செய்திருக்குன்னு சொல்லலாம். அமைப்பு, கொள்கை மற்றும் கொடிகள், கொள்கைகள்லாம் சின்னங்களை பற்றி பேச போகிறேன். இன்னும் கூடிய சீக்கிரம் அறிவிப்புன்னு செப்டம்பரில் சொல்லியிருக்கிறீங்க. என்ன திடீர்னு உங்களை வந்து ஒரு ஊடகத்தினுடைய ஒரு முகமாக, ஒரு விசில் ப்ளோவராக பார்த்துக்கிட்டு இருந்த சமூகத்துக்கு அமைப்பு பக்கம் நகர்றீங்கன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஏன் நகரக்கூடாது என்பது தான் எனது எதிர்கேள்வியாக இருக்கிறது. திரைப்பட நடிகர்கள் ஒரு 20-25 வருஷம் திரைப்படங்களில் நடிக்கிறார்கள், பல கோடிகளை அள்ளுகிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். அங்கிருந்து நேராக சினிமாவுக்கு, இது அரசியலுக்கு வருகிறார்கள். இன்னொன்று, அவங்களே அரசியலுக்கு வரலனா கூட ஊடகவியலாளர்கள் எல்லாம் சேர்ந்து கேட்குறாங்க, வர்றாரா, விரலை உயர்த்தி இப்படி வச்சாரே, அப்போது அதற்கு காரணம் அது திமுகவுக்கு விடும் எச்சரிக்கையா இப்படின்னு இவர்களாக இன்டர்பிரிட்டேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி யாரின் புருவங்களும் உயரவில்லை. ஒரு அரசியல் கட்சி இந்த தமிழ்நாடே வந்து நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீரியட் முடிஞ்ச பிறகும் அந்த குடும்பத்தின் மூத்த வாரிசுக்கு பட்டாபிஷேகம் நடத்துவதை வாடிக்கையாக கொண்டு 50-60 வருடங்களாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்போ கடைசியாக ஒரு ட்ரெயினி இளவரசர் ஒருத்தர் கூட
இன்ப நிதி என்று பெயர் இருக்குது. அந்த ட்ரெயினி இளவரசர் கூட மேடை ஏற்றி வர்றாங்க. அது அந்த கட்சிக்காரர்களும் சரி பொதுவானவர்களும் சரி வரட்டும்ப்பா, அது எவ்வளோ பெரிய குடும்பம்னு தான் பேசுகிறாங்க. ஏன் ஒரு டிஸ்மிஸ்டு கிளர்க்கு வந்தால் மட்டும் உங்கள் புருவங்கள் ஏன் உயர்கின்றன? இது எனக்கு ஃபஸ்ட்டு வினோதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஜெயிக்கிறேன் தோக்குறேன்றதெல்லாம் வேறு. சாதாரணமான ஆள் ஒருத்தன் வரானன்றதை வரவேற்க தானே செய்யணும் அந்த சமூகம். இல்லை, அந்த புருவங்களை விவரிச்சதுங்க உங்களுக்கு எதிராக இல்லை, இவர் வாக்கரசியலுக்குள்ள வராரா அப்படிங்கிறதா. ஏன் அப்படின்னா வாக்கரசியலில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பாமக, பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர், விசிகான எல்லாரையும் விமர்சன கணைகளோடு தாக்குகிற நீங்கள் களத்துக்கு வந்தீங்கன்னா அதே தாக்குதல் உங்க மேலேயும் நடக்கும்ல. வர வேண்டும், வரும், வர வேண்டும், அதுதான் ஜனநாயகம். ஊரில் இருக்கவங்களாம் கேள்வி கேட்டேன், நீ ஓகேம்மா அப்படின்னு என்னை பார்த்தும் கேள்விகள் வரும், வர வேண்டும், அதுதான் ஜனநாயகம். இது மாதிரி எல்லாரையும் பார்த்து கேளுங்கன்றதுக்கு தான் நான் வர்றேன். பொது ஒரு ஊடகவியலாளனாக ஒரு தொலைக்காட்சியிலையோ ஒரு யூடியூப் சேனல்லையோ எழுப்பியிருந்த கேள்விகளே ஏன் சட்டப்பேரவைக்கு சென்று எழுப்பக்கூடாது? அதுதான் நோக்கம். இல்லை, அது சவுக்கு சங்கரா வரலை. ஒன்று அவருடைய இந்த வருகை அப்படிங்கிறது யாரையோ எதிர்த்து யாருக்காகவோ ஆதரித்து தான் அவர் களத்துக்கு வராரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உங்கள் மேலே இன்றைக்கே ஆரம்பிச்சிருக்குது இல்லை? அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? கரெக்ட். இப்போது இதுவரை தமிழகத்தில் பெரிய கட்சி 2 கட்சி விட்டுருங்க, 3 கட்சி விட்டுருங்க. அதற்கு பிறகு தொடங்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டன சொல்லுங்கள், வரிசையாக சொல்லுங்கள். ஒரு 5 வருஷத்துக்கு தொடங்கின கட்சியெலாம் சொல்லுங்கள். திமுக, அதிமுக அதை விட்டுலான்றீங்க. சரி, அதே எடுத்துங்க. அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க? மக்கள் நலன் அரசு தான். இது திமுக ஃபர்ஸ்ட் எதுக்கு உருவாச்சு? மொழி போராட்டத்துக்கு பிறகு காங்கிரஸை எதிர்த்து. காங்கிரஸ் எதிர்ப்பு. ஓகேவா? அதிமுக எதுக்கு உருவாச்சு? திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பு. நாம் தமிழருக்கு உருவாச்சு. திராவிட எதிர்ப்பு. 2 கட்சியும் எதிர்ப்பு. ஆமா, 2 பேரும் எதிர்ப்பு. அப்ப நான் யாரையாவது எதிர்த்து வரக்கூடாதா? எல்லாரும் எதிர்த்து வர்றேன். நான் என்ன சொல்றேன், there is no ideological space in the country ன்னு சொல்றேன். தமிழ்நாட்டுல எங்க ஸ்பேஸ் இருக்கு? என்ன எதுக்கு எம்டி இருக்கு நீங்க சொல்லுங்க. எதுக்கு ஐடியாலஜின்றேன்? எதுக்கு ஐடியாலஜி? இந்துத்துவ நல்ல ஐடியாலஜியா? அப்புறம் காங்கிரஸோட ஐடியாலஜியை இப்போது தான் நடந்துகிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. முஸ்லீம் ஆதரவு ஐடியாலஜின்றாங்க. கம்யூனிஸ்டுகள் ஐடியாலஜியை செயல்படுத்தி விட்டார்களா? திராவிட நாடு கோரிக்கையோடு தொடங்கிய அமைப்பு அதன் ஐடியாலஜி செயல்படுத்தி விட்டதா? ஆடு மேய்ப்பவர்களை அரசு ஊழியர் ஆக்குவேன் என்று லட்சியத்தோடு வந்த அமைப்பு அதை செயல்படுத்தி விட்டதா? நான் ஒரு முயற்சி பண்ணுறேன். நான் இந்த ஐடியாலஜி இதுதான் என் நோக்கம், இதெல்லாம் நான் எதையும் சொல்ல, இவங்களை எதிர்க்கிறேன், இவங்களை ஆதரிக்கிறேன்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒரு ஊடகவியலாளனாக மக்கள் பிரச்சனைகள் மீது இத்தனை நாட்கள் என்னால் வெளிச்சம் போட்டு காட்ட முடிந்தது. வெளிச்சம் மட்டும்தான் போட முடியுது. எனக்கு உள்ளபடியே கையறு நிலையாக நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, உங்களால் இதே சமூகத்தில் பல இடங்களில் மாற்றங்களை உண்டாகி இருக்குதுங்கிறத நீங்களே உணர்ந்துருக்கிறீங்க, சமூகத்தில் பார்த்துருக்கோம். பல பேரை பற்றி பேசியிருக்கிறீங்க. அவர்களுக்கான நீதி நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசு மூலமாக நடந்திருக்குது. அப்போ தொடர்ந்து அந்த இடித்துரைப்பாளர் பணியை விட்டுட்டு மக்கள் பணிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். இது நடந்துக்கிட்டு தானே இருக்குது. எல்லாவற்றையும் என்னால் செய்து வெற்றி பெற முடியவில்லை என்பதை நான் பார்க்கிறேன். ஒரு தான் தோன்றித்தனமான அரசாங்கங்கள் இருப்பதையும் நான் பார்க்கிறேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் பரந்தூர் கொஞ்சம் பெரிய இஷ்யூ, பாலிசி இஷ்யூ, டக்குன்னு இந்த பார்ட்டி முடிவு எடுக்க முடியாது. இந்த ஹைவே மோட்டல் டெண்டர் ஒன்று நான் எடுத்து பண்ணேன், ஞாபகம் இருக்கு. அது இந்த 1 கடி இதில் 5 ரூபா வாங்கினாங்க. 6 மாதம் இருக்குமா அதை எடுத்து இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு சொல்யூஷன் கிடையாது தெரியுமா? அந்த அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்களோட பிஏ லூயி கதிரவனுக்கு நெருக்கமான ஒரு ஆள் வேடசந்தூரில் கடை வச்சிருக்கார், சங்கர் பேர். அவர் ஹோட்டலில் தான் எல்லா பஸ்ஸும் நிற்குது. டெண்டரே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு டெண்டரை போட்டு அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்து டெண்டர் ரத்து பண்ணாங்க இறுதி நேரத்தில். அந்த டெண்டர் செட்டிங் டெண்டர்ன்றதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அப்புறம் ஃப்ரெஷ் டெண்டர் விட்றாங்க. ஃப்ரெஷ் டெண்டரை விட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக டெண்டர் விட்டு ஆன்லைன் டெண்டர் தானே விடும்போது பார்த்தா அந்த லூயி கதிரவன் அமைச்சரோட பிஏவுக்கு நெருக்கமான அந்த ஹோட்டல் இருக்கிறதுலே காசு கம்மியாக போட்டிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் அதிகம் தானே காசு கொடுக்கணும். ஆமாம், இவன் இருக்கிறதுலே கம்மியாக போட்டிருக்காங்க. மற்ற ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டாங்க, அதிகமாக போட்டிருக்காங்க. அப்படி அந்த டெண்டரை இஷ்யூ பண்ணியிருக்கலாம். அதே சங்கர் ஹோட்டலுக்கு கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டார். ஓகே, இப்போது கோர்ட்டு ஸ்டே வெக்கேட் பண்ணாலும் ஜூன் 4க்கு முன்னாடி அதை எதுவும் பண்ண முடியாது. இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம், கிட்டத்தட்ட 5-6 மாதமாக டெண்டரே இல்லை. ஒரு பக்கம் போக்குவரத்து கழகத்துக்கு நஷ்டம், இன்னொரு பக்கம் அவங்கெல்லாம் ஹோட்டலில் மூடுற நிலைமையும் வந்துட்டாங்க. ஹைவேல மோட்டல் வச்சுருக்கப்பா, பஸ் நின்னா உண்மை. நம்ம காரில் பயணிப்போம், நின்று டீ சாப்பிடுவோமா இல்லை 3 பேர் சாப்பிடுவோமா? பஸ் வந்தால் தானே அவனுக்கு காசு. 100 சாப்பாடு ஒரு நாளைக்கு ஓடினா தானே அவனுக்கு காசு. இது மாதிரி எத்தனை ஹோட்டல்ஸ் இருக்கும்?
மொத்த வண்டியும் போய் இந்த அமைச்சர் சொல்கிற ஒரு ஹோட்டல் நிற்குதுப்பா, அன்அஃபிஷியல். ஓகே, இதை நான் 2 வீடியோ போட்டுட்டேன், நேரம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அசம்பிளியில் போய் இதை எழுப்புனா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் சட்டசபையில் நுழைஞ்சா உங்களால் இது போன்ற சிக்கல்களை தீர்த்து முடியும் நீங்கள் முழுமையாக நம்புறீங்களா? நீங்கள் வாக்கரசில் இருந்தவங்க நேரில் பார்த்துருக்கீங்க, அவங்களோட பேசியிருக்கிறீங்க, பழகிருக்கிறீங்க, அவருடைய குணநலன் உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஒரு கட்சியில் எப்படி இயங்குறாங்கன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் சங்கர் எப்படி சாத்தியம்னு நினைக்கிறாரு? இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் சாத்தியம்னு நினைக்கிறேன். இவங்க பண்ணுறது எனக்கு பண்ண தெரியாதா? இப்போ வெளியிலேருந்து நான் கேள்வி கேட்டேன்னா அமைச்சர் கண்டுக்க மாட்டான், அவனுக்கு ஒரு வேலை இல்லை, யூடியூப்பில் பேசிட்டு தெரியும் அவன் ஒரு ஆள். அப்படி தானே பண்ணியிருக்காங்க இந்த டெண்டர் மேட்டரில். அசம்பிளியில் போய் போக்குவரத்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும்னு கேள்வி எழுப்பினேன்னா, ஒரு பத்திரிகையாளராக போய் ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுறதுக்கு எம்எல்ஏ போய் போராட்டம் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்குது. இப்போ நேராக எஸ்சிடிசி எம்டி கிட்ட போய் நேராக ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து கேட்பேன், என்ன சார் டெண்டரில் பிரச்சனைன்னு. இப்போ போனால் என்ன பேசுவாரா? ஃபஸ்ட்டு பேசுவாரா? அலோவ் பண்ணவே மாட்டார். எம்எல்ஏ போனால் இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இது எல்லாமே வாக்கரசியில் இருக்க சிக்கல்லாம் உங்களுக்கு தெரியும்ன்ட்டு. தெரிஞ்சதுனால தான் தைரியமாக இருக்கிறேன். அப்போது வாக்கரசியில் உள்ள சிக்கல்லாம் இருக்குது. அப்போது வாக்கரசியல் செய்பவர்கள் அவங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வெளியிலேருந்து யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக? இப்படி ஒன்று 30 வருஷம் பேசலாமா? 20 வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட இன்று நிலைமை மோசமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். 20 வருடத்திற்கு முன்புலாம் ஒரு நியூஸ் பேப்பரில் சிங்கிள் காலம் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து யாராவது கூப்பிட்டு என்னென்னு பாருங்கன்னு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 வீடியோ போட்டு 4 பக்க காலத்தில் நியூஸ் எழுதினாலும் எங்களுக்கு இப்படி தான்ப்பா, அவனுக்கு என்ன வேணும்னு கேளு, அவனுக்கு நீங்கள் மாறிடுச்சு அந்த நிலைமை. அப்போ இன்னும் ஒரு 20 வருஷம் இதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாமா? பட் நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும். ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுக்கு இன்னைக்கு எல்லா கட்சியிலையும் உங்களை விரும்புகிறவங்க இருக்கலாம், திமுகவில் இருக்கலாம், அதிமுகவில் இருக்கலாம், எல்லா பாஜக காங்கிரஸ் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆன்டி டிஎம்கேவை விரும்புகிற அதிமுக காரங்க உங்களுடைய ஜெயலலிதா எதிர்ப்பு விரும்ப மாட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் நாளைக்கு களத்துக்கு வரும்போது எல்லாரும் நீங்கள் இனிமையாக தானே மாற்றிப்பீங்க. அது உங்களுக்கு தேவையான்னு கேட்குறேன். ஒரே நேரத்தில் எப்படி அத்தனை பேரும் எதிரிகளாக இருப்பார்கள்? அந்த எதிரிகளுக்கான எதிரிகள் எனக்கு நண்பர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? கூட்டணிகள் எப்படி அமைகின்றன? கூட்டணிகள் எப்படி அமைகின்றன? இன்னைக்கு திமுக அதிமுக கூட்டணி இவங்க 2 பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு கூட்டணி வைக்கல. மீதி 2 கூட்டணியில் இருக்கவங்க எல்லா கூட்டணிக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் கூட்டணியில் இல்லாதப்போ மானாங்கானியாக திட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஒன்றா போய் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தேர்தல் நேரத்தில் எடுத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்கல. அதுதான் அரசியல். இப்போது விமர்சனம் பண்ணுறோம் அருள்மொழி, அவங்க கூட ஏதாவது தனிப்பட்ட பகை இருக்குது? இல்லை. ஒரு இஷ்யூ விமர்சனம் பண்ணுறோம். திரு அண்ணாமலை அவர்களை நான் இப்போது கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறீர்கள். சீமான் அவர்களை விமர்சித்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் இருவரும் எடுத்த ஒரு சரியான நடவடிக்கை அல்லது ஒரு சரியான அறிக்கையை நான் பாராட்டாமல் இருந்திருக்கேன் என்றாவது? பாராட்டிருக்கீங்க. அண்ணாமலை பாஸ்போர்ட் மேட்டரை கையில் எடுத்து, டேவிட்சன் மேட்டரை கையில் எடுத்து இப்போ விட்டுட்டாரு. எடுத்தப்போ ஃபஸ்ட்டு நான் தானே பாராட்டினேன். அண்ணாமலை ஒருத்தர் தாங்க இதை பேசுகிறாருன்றது நான் சொல்லியிருக்கிறேன்ல. சொன்னீங்க. தமிழகம் சார்ந்த உரிமைகளுக்கான கோரிக்கைகளை முன்னெடுப்பதில் திரு சீமான் அவர்கள் நிறைய நேரத்தில் நல்ல முடிவு எடுத்திருக்காரு. அவ்வளோ சந்தைகள் என்ன மணல் பற்றி தான் பேச மாட்டேங்கிறாரு. என்ன இது போல் பண்ணுறேன். இப்போது நீங்கள் இந்த மணல் மேட்டர் எடுத்துக்கலாமே, எந்த கட்சி மணல் மேட்டர் கையில் எடுத்து பேசுச்சு? பெரும்பாலும் யாரும் பேசலை. பெரும்பாலும் இல்லை, யாரும் பேசலை. ஒழுங்காக சொல்லு, யாரையா பேசுனத? யாரும் பேசலை. நான் பேசுகிறேன். நீ கலெக்டர்ஸ் போய் அப்பியர் ஆகிருக்காங்க. இடி சொல்லியிருக்கு 4730 கோடிக்கு தேடி இருக்காங்க மணல்னு. இது மக்கள் மத்தியில் பேச வேண்டிய விஷயமா இல்லையா? பேச வேண்டிய விஷயம்தான். ஏன் யாரும் பேசலை? இல்லை, எந்த அரசியல் கட்சியும். நான் பேசுகிறேன், பொதுவெளிக்கு கொண்டு போகிறேன், குரல் இல்லாத மக்களின் குறையாக இருக்கிறேன். இந்த பரந்தூர் மேட்டர் எடுக்கிறேன், ஹைவே மோட்டல் மேட்டர் எடுக்கிறேன், நீலகிரியில் டெய்லி தொழிலாளர்கள் மேட்டர் எடுக்கிறேன். அங்கெல்லாம் போய் நான் இந்த தொகுதியில் நின்று போட்டி போட போகிறேன்றதுக்காக நான் இந்த விஷயத்தை கையில் எடுக்கலையே. இப்போதான் அந்த விஷயங்களை கையில் எடுப்பேன். அங்கே போய் அவங்க எனக்கு ஓட்டு போடணுன்றதுக்காக இல்லை. ஆனால் அரசியல் கட்சிகள் அங்கே ஓட்டு இருந்தால் தானே ஒரு பிரச்சனை கையில் எடுக்கிறாங்க. அங்கே நமக்கு ஒன்றும் ஓட்டு இல்லைப்பா, எதுக்குப்பா அது, இந்த கம்யூனிட்டி வேறு கொஞ்சம் விட்டுருக்காங்க, வேணாம், இப்படி தானே கணக்கு போடுறாங்க. அப்படி இல்லாமல் எல்லா பிரச்சனையும் எடுப்போம் நான் ஏன் மாறக்கூடாது? அதற்குத்தான் அமைப்பு. இல்லை, இப்போ ஒரு அமைப்பு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா 26ல் அந்த கட்சியாக மாறி நீங்கள் களத்துக்கு வர போகிறீங்க, அதற்கான ஒரு முன்னோட்டம் தானே சொல்கிறாங்க. அந்த வாதம் எப்படி? அது உங்களோட அனுமானம், அசம்ஷன். நான் 26ல் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில்
உதயநிதிக்கு எதிராக போட்டியிடுவது உறுதி. அது அரசியல் கட்சி சார்பாக போட்டியிடுறேன்னா, இல்லை இந்த அமைப்பு சார்பாக போட்டியிடுறேன்னா, மற்றவர்களின் ஆதரவை எடுத்துக்கொண்டு போட்டியிடுகிறேன்னா, இல்லாமல் போட்டியிடுகிறேன்ன்றதெல்லாம் 26 நெருக்கத்தில் பார்த்து போட்டியிடுவது உறுதி. அதில் சட்டம் வேணும். மன்னர் வீட்டு பிள்ளையா மக்களோடு இருப்பவனான்றதை புரிந்து கொள்ளட்டும். ஆனால் உங்களுக்கு தெரியலன்னா இன்னைக்கு வந்து பணம் எவ்வளோ, நான் இப்போ வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காகவோ அல்லது நீங்கள் வரக்கூடாதுங்கிற நோக்கத்தில் நான் பேசல. சந்தேகம் இருக்குது, எல்லாத்தையும் கேளு. பணம் வந்து எவ்வளவு பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது இந்த எலெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல் கேஸ்ட் எப்படி ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே தெரிந்த ஒரு நபர் தான். நான் யாரோ ஒருத்தர்னா நம்ம வந்து கடந்து போயிடலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர், அது ஒரு முக்கியமான கட்சியின் ஒரு முக்கியமான ஒரு நபரை எதிர்த்து போட்டி போடுறீங்கன்னு சொல்லும்போது பணம் ஏகப்பட்டு தேவைப்படும். கண்டிப்பாக தேவைப்படும். எல்லா விதமான பலமும் உங்களுக்கு தேவை. ஆள் பலம், பணபலம், படைபலம், ஜாதி பலம் எல்லாமே தேவை. ஹவு இஸ் பாசிபிள்? இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவர் உதயநிதி 2026 பிப்ரவரியில் பிரச்சாரத்தை தொடங்குவார். இது எதுவுமே இல்லாதனால தான் நான் 2 வருஷம் முன்னாடியே என் வேலையை ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் சொன்ன படைபலம், ஆள் பலம், பணபலம் இதெல்லாம் இந்த 2 வருஷத்தில் கேதர் பண்ண முடியும்ன்ட்டு நம்புகிறேன். சொல்ல முடியாது, நாளைக்கு நீ கூட வந்து எனக்கு எலெக்ஷன் எழுப்பப்ப அண்ணன் நல்லா பண்ணுறாரு அப்படின்ட்டு. போதாது ஆள் பலம். உன்கிட்ட பணம் இல்லை, நீ உன்னோட உடல் உழைப்பை செலுத்துகிற. பிரதாப் பணக்காரனாக இருப்பான், நான் உன் சேனலை விட்டு நல்ல சேனலுக்கு போய் பெரிய சம்பளம் வாங்கி ஏகப்பட்ட துட்டு வச்சுருக்கான்னு வச்சுக்க. பிரதாப் நம்ம அண்ணன் நிற்கிறான்னு நிதி உதவி செய்யக்கூடும். இது சாத்தியமே இல்லையா? ஒரு தொகுதி தானே, நான் 232 தொகுதிக்கு கேண்டிடேட் போட போகிறேன். அந்த தொகுதியை வேலை பார்க்குறதுக்கு தானே. ஒன்று. அண்டு சாதி ஒரு காரணமாக சொன்னீங்க. அர்பன் சென்டர்ஸில் சாதி அவ்வளோ பெரிய ரோல் அப்ளை பண்ணுது. உசிலம்பட்டியில் போய் நின்னீங்கன்னா இந்த பஞ்சாயத்து வரும். உண்டு. மன்னார்குடியில் நின்னா அந்த பஞ்சாயத்து வரும். உண்டு. பாளையங்கோட்டையில் நின்னா அந்த பஞ்சாயத்து வரும். மெட்ராஸில் என்ன? ஃபர்ஸ்ட் நான் அது போன்ற அடையாளங்களுக்குள் செல்ல விரும்பவில்லை. நீங்க செல்லல, எனக்கு தெரியும் இருக்குன்ற. அதை புறக்கணிச்சுட்டு நம்ம பேச முடியாது, அரசியல் பேச முடியாது. நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிறேன். அர்பன் அது இஷ்யூ கிடையாதுன்ற உறுதியாக நம்புறேன். அர்பன் அது இஷ்யூ கிடையாது. இங்கே சிட்டியில் ஜாதி பார்த்து போடுறது இல்லையே. அப்படி சிட்டியில் ஜாதி பார்த்து வேட்பாளரை போடுறதா இருந்தால் சேப்பாக்கம் திருவல்லிக்கண்ணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கசாலி எதற்கு நின்றா 1 இயராக இருக்காங்க. எங்க அதை நீங்கள் சொல்லல ஒரு காரணம், அதுக்காக நின்னாங்க. அர்பனில் காஸ்ட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், பல பேருக்கு என் காஸ்ட்டு தெரியாது. ஆளாளுக்கு ஒரு காஸ்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இருக்கட்டும், நானும் கிளாரிஃபை பண்ணுறதே இல்லை. ஒருத்தன் பிராமணனுவான், ஒருத்தன் ஒரு தலித்துவான், ஒருத்தன் முக்குள தோறணுவான், இன்னொரு பக்கம் திருச்சி போய்ட்டு முத்திரையர் பார்த்தல மீசி அதே மாதிரி முருகராத்தியானுவான். நினச்சிக்க என்ன போவா. அதனால் எனக்கு ஒன்றும் மறப்பா தெரியலங்க. இட்ஸ் டூவபிள். எல்லாரும் ஆம் ஆத்மி கேஜ்ரிவாலாக ஆகிட முடியாதுன்றதும் எனக்கு தெரியும். 1 or 2 கான்ஸ்டியூன்சிஸ் மேன். இதில் ஒரு இன்னொரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. ஒரு அமைப்பு, ஒரு கட்சி ஒருத்தவங்க துவங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு இக்னைட் பாயிண்ட் ஒன்று இருக்கணும். அதாவது தன்னை தூண்டிய ஒரு உணர்வு ஒன்று இருக்கணும். வெறும் தனி மனித எதிர்ப்பின் காரணமாக நீங்கள் கட்சியோ அல்லது அமைப்போ துவங்குறீங்களா, சமூக நோக்கோட துவங்குறீங்களாங்கிற கேள்வி உங்கள்கிட்ட இருக்குதுல்ல. நான் அந்த கேள்வி வைக்க விரும்புகிறேன். தனி மனித எதிர்ப்பா அல்லது சமூக நோக்கா? எது தனி மனித எதிர்ப்புனா யார்? அந்த உதயநிதியை நீங்கள் டேரெக்டாக எதிர்க்கிறீங்க சார். உங்களுக்கு திமுக பிடிக்கல, உதயநிதியை பிடிக்கல, மன்னர் அரசியல் வாரிசு அரசியல் எதிர்க்கிறீங்க, அதனால யுவர் கண்டஸ்டிங்னு சொல்கிறதா? நோ 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 நோ, உதயநிதி ஒரு பார்ட்டு தான், பட் எனக்கு சமூக நோக்கு தான் முக்கியம் நினைக்கிறீங்களா? எது உண்மை? ரெண்டுமே காரணம். ஃபஸ்ட்டு குறிப்பாக இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போய் பார்த்த பிறகு தான் எனக்கு ரொம்ப ஐ வாஸ் மூவ்டு. இங்கெல்லாம் நம்ம பேசிக் கம்யூனிட்டிஸ் நமக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு சிக்கல் இல்லை. அங்கே மலை, ஓகேவா, பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் படிக்குது. 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. என்ன மலை இப்படி போகணும், நடந்து போகிறாங்க. நார்மல் டேஸில் ஓகே, அந்த பிள்ளைங்களுக்கு நடந்து அந்த மலை டெரெயினில் பழக்கம். மழை நல்லா சகதிகதியமாக இருக்குதுயா. வலிக்கு விழுந்தாங்கன்னா வலிக்கு விழுறது மட்டும் அது ஆபத்தாக பார்க்கல நான். அந்த மழை நேரங்களில் காட்டெருமை வருது உள்ள, பைசன் வருது. பைசனோட சாணிலேருந்து அட்டைப்பூச்சி வரும். இது போக பைசன்லாம் உள்ளே பூந்து அடிச்சிச்சுன்னா பறப்ப. தெருவிளக்கு இல்லை அருள்மொழி, அது ஒரு இடியாப்பு சிக்கல். அவங்க பிரச்சனை. டீ எஸ்டேட்டு வச்சுருக்கவங்க அந்த முதலாளிகளுக்கு பெரிய அளவில் லாபம் இல்லை, ஓகேவா. அது அந்த தேயிலை வேலை, வேரியஸ் ஃபேக்டர்ஸு. அதனால் அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு அதிக சம்பளம் கொடுக்க முடியல. அவங்கெல்லாம் ஒரு 30-35 வருஷமாக தேயிலை பறிக்கிறத தவிர வேறு தொழில் தெரியாது. ரிட்டையர் ஆகிட்டாங்க. எஸ்டேட்டை தானே வேலை பார்க்குறாங்க. ரிட்டையர் ஆகிட்டாங்க. கிளம்புன்றான். எங்கே போக சொல்கிறேன்றாங்க அவங்க. இந்த பிரதமர் வீட்டு கட்டும் திட்டம், முதல்வரின் வீடு கட்டும் திட்டம் எதுவுமே வேலை செய்யலை. கடைசியாக நான் நேர்காணல் எடுக்கும்போது ஒரு மத்திய இணையமைச்சர் டாக்டர் முருகன்ட்ட சொன்னேன், எனக்கு தெரியுங்க அந்த பிரச்சனை, கவர்மெண்ட் லேண்டிங் இருக்குது அப்படின்னாரு. பட் இது எந்த கட்சியும் செய்யலை. 75 வருஷம் ஆச்சு பாஸ். பாவமாக இருக்குது. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அங்கே இருக்குது தெரியுமா?
அங்கே பிரிட்டிஷ் பீரியடில் தேயிலைக்காக அங்கேருந்து கூட்டு வந்திருக்காங்க பஞ்சம் பிழைக்க. ஓகே, கணிசமான எண்ணிக்கையில் இருக்காங்க. நோபடி பாதர்ஸ். இது போல் பல ஸ்டோரிஸ் பண்ணுறதுக்கு நான் பல்வேறு ஊர்களுக்கு போயிருக்கேன். அப்போல்லாம் பார்க்கும்போது இன்னும் செய்ய வேண்டியது நிறையவே இருக்குது. அரசாங்கத்தோட அந்த ஸ்கீம்ஸ் அண்ட் சிஸ்டம் போய் அந்த மக்களை லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இன்னும் நடக்கலை. இது அரசியல் கட்சிகள் வேணுக்குனே செய்யலைன்ட்டு நான் சொல்லலை, அவங்களுக்கு ஃபஸ்ட் இது தெரியல. ஒரு பத்திரிகையாளர் நான் தமிழ்நாட்டில் எத்தனை மூலை முடுக்குக்கு செல்ல முடியும், ஹைலைட் பண்ண முடியும். இப்போ இன்னும் இன்கேஸ் ஒரு பொலிட்டிக்கல் பவர் வந்துவிட்டால் அது இந்த பிரச்சனைகளின் மீது கூடுதல் வெளிச்சத்தை பாய்ச்ச உதவும், அதற்கு தீர்வு காணவும் என்னால் முடியும் என்று நான் நம்புகிறேன். ஒன்று, இந்த நீங்கள் தனிநபர் எதிர்ப்புன்னு சொன்னீங்க, உதயநிதி எதிர்ப்புன்னு. 100% உதயநிதியை எதிர்க்கிறேன். சேப்பகத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் தானே, அதுக்கு காரணம் இருக்குது. என்னென்னா இந்த முறையும் நான் போட்டியில்லைன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன், ஏடிஎம்கே கூட செட்டிங் போட்டு தான் அங்கே போட்டு கேண்டிடேட் போடுவாங்க. அது இவங்களுக்கு ஸ்டைலு. அதே மாதிரி ஓபிஎஸோட பையன் தேனியில் போட்டுட்டுதுன்னா அங்கே ஒரு செட்டிங்கு. பிரச்சாரத்துக்கே சுத்தமாக போக மாட்டான்னு தெரிஞ்சு தானே இவிகேஸ்க்கு கொடுத்தாங்க. அதை இல்லைன்னா ஜெயிக்கிற தொகுதி அது. தமிழ்நாடு பூரா மோடி எதிர்ப்பால் அடிச்சுக்கிட்டு இருக்கு. தேடியில் மட்டும் 25,000 30,000 கான்ஷியஸாக ஒர்க் அவுட் பண்ணி திமுக அந்த சீட்டு வேண்டான்னு சொல்லி அண்ணன் இவிகேஸ் இளங்கோவன் மூப்பின் காரணமாக வெயில் தாழ மாட்டார், பிரச்சாரத்துக்கே போக மாட்டார்னு தெரிஞ்சு போட்டாங்க அந்த தொகுதியை. ஹாரூன் போட்டி போட்டிருக்க வேண்டியது. கரெக்டாக அந்த நேரத்தில் எனக்கு எலும்பு முறிவே என்னால் பிரச்சாரம் செய்ய முடியாது, என் வண்டியில் உட்காந்துட்டு போய் பிரச்சாரம் பண்ணேன். இது நடக்குது. வாரிசுகளுக்குள்ளே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லா கட்சியிலையும் இருக்குது. திருப்பியும் உதயநிதிக்கு எதிராக அதிமுக ஒரு டம்மி வேட்பாளரை நிறுத்தும், சம்மந்தமில்லாத வேட்பாளரை. இந்த வாட்டி அது நடக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த குடும்பத்தோட ஆதிக்கம் எல்லாம் மீறி போகுதுன்னு நான் பார்க்குறேன். இதை அடக்கணும், இதை நிச்சயமாக அடக்கணும்னு நினைக்கிறேன் நான். இல்லை, நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்க புதிய கட்சிகளோடு அது புதிய விஷயங்கள் யாராவது ஒரு கட்சி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லையே கம்பேரிட்டிவ்லி நார்த் இந்தியா அப்படின்னு நீங்களே ஏதோ சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக 2 திராவிட கட்சிகளுமே தமிழ்நாட்டுக்கு தேவையானது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, மாறின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ தமிழ்நாடு ஒன்றும் மோசமான நிலையில் இல்லையே. சரி, அப்போது ஓரளவுக்கு வட இந்தியாவோடு ஒப்பிடுகையில் நாங்கள் நல்ல நிலைமைக்கு இருக்கிறோன்றதுனால எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே விட்டுடலாமா? இல்லை, அப்படி விட்டுலான்னு சொல்லலை. பட் இந்த வாரிசு அரசியலால் தமிழ்நாடு சிரழிஞ்சு போச்சு, இவங்க குடும்பத்தால் தமிழ்நாடு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குன்றது எங்கே ஃபேக்ட் இருக்குன்னு கேட்குறேன். அந்த ஃபேக்ட் இவர்கள் 3 வருடங்களாக அடிக்கும் கொள்ளையை பார்த்து விட்டு நான் சொல்கிறேன். அந்த ஸ்கீம்ஸ்லாம் 2 கட்சியும் சேர்ந்து செஞ்சது. ஆனால் கொள்ளை உங்கள் குடும்பம் மட்டும்தான் அடிக்குது. இந்த குடும்பம் தமிழ்நாடு நமக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குன்னு இந்த குடும்பம் நம்புது. உதயநிதி நம்புகிறாரு, துர்கா அண்ணி நம்புகிறாங்க, ஸ்டாலின் நம்புகிறாரு. இந்த கொத்தடிமையில் எந்த கொத்தடிமை கேள்வி கேட்க போகிறது என்ற துணிச்சலில் தான் ட்ரெயினி வாரிசை கொண்டு வந்து இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா, இந்த சீரியல் வெப் சீரிஸ், அதில் இந்த 8-9 பைனல்லாம் ராஜாங்க அது மாதிரி இன்பநிதி கொண்டு வந்து உட்கார வச்சிங்களா? யாராவது இதற்கு மணி கட்ட வேண்டும், நான் கட்டுகிறேன். ஒரு அரசியல் கட்சி போய் உதயநிதியின் வாரிசை எதிர்ப்பதை விட ஒரு சாமானியனாக இருந்த நான் எதிர்ப்பது ஜனநாயகத்திற்கு ஒரு நல்ல அடையாளம் என்று நான் நம்புகிறேன். அதனால் தனி மனித எதிர்ப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தின் மீதான எதிர்ப்பு. எந்த தனிநபரும் எனக்கு எதிரியல்லை, உதயநிதி அவர்களே கூட எனக்கு எதிரியல்லை. ஆனால் உதயநிதி தமிழ்நாடு நமக்கு சொந்தம், திமுக நமக்கு சொந்தம்னு நினைக்கிறதுக்கு நான் எதிரி. அவர் ஜாலியாக இருக்கணும், பிடிச்சவங்களுக்காக கார் ரேஸ் நடத்தணும் அப்படின்றதெல்லாம் அவர் விருப்பப்படுறாரு, நடத்திக்கிட்டு போட்டோம். மக்கள் வரி பணத்தில் செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட பணம் இருக்குது, போதுமான பணம் இருக்குது, ஒதுங்கி போய் நீ ஜாலியாக சுவிட்சர்லாந்துலேயே செட்டில் ஆவியா? அவன் யார் கேட்க போகிறது? இங்கே வந்து இந்த ஸ்டேட் நமக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குன்னு வந்து உட்காந்தானே கேள்வி கேட்குது எவனாவது ஒருத்தன் வருவான், அது நான் தான் வருவேன். இல்லை என்ன தவறு? நீங்கள் இப்போ கேட்ட 2 கேள்வியும் சொல்லிட்டேன், 2ம் சேர்த்தது தான் என்னுடைய திட்டம். இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள் நேரில் போய் இப்போது ரீசெண்டாக நீங்கள் போய் மீட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. மக்கள் பிரதிநிதிகள் மீது உங்களுடைய மதிப்பீடு என்ன? அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு மக்கள் குறைகள் தெரிகிறதா, அல்லது தெரிஞ்சும் பண்ண முடியாத சூழல் இருக்கிறாங்களா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இட் இஸ் அ மிக்ஸ்டு பேக் அருள்மொழி. சுத்தமாக மக்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது, நல்லா சம்பாதிக்கணுன்ட்டு தான் எல்லா அரசியல்வாதிகளும் இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, உண்மையிலே அவங்களுக்கு இன்டென்ஷன் தான் இருக்குது, நோக்கம் இருக்குது. ஓட்டு போடுறது ஜனம், நமக்கு ஏதாவது செய்யணுங்க, அது கஷ்டப்படுறேன், அது ஏதாவது செய்யணுங்க அப்படின்னு இருக்குது. வெறுமனை சம்பாதிக்கிறத மட்டுமே நோக்கமாக வைக்கிற ஒரு குரூப்பும் இருக்குது. ஓகே, அதுதான் திமுக குடும்பம். இவங்க நல்லது செய்யணுன்ட்டு ஆசை இருக்குதா? எனக்கு உள்ளபடியே சொல்கிறேன், நான் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்ல, இவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா தெரில. சிம்பிளாக சொல்கிறேன், பஸ்ஸு மக்கள் வரி பணம் 42 கோடி எடுத்து ரேஸ் நடத்துறதுக்கு கொடுப்பியாயா? மனசு வருமாயா? சொல்லு. ஒரு ஸ்கீம் போடுறான், அந்த ஸ்கீம் மிஸ் ஆகிடுது, இது மாதிரி விரைய செலவுகள் ஏற்படும், அதெல்லாம் மறுக்கலை. ஏன்னா உங்களோட இன்டென்ஷன் நல்லது. இதில் என்னப்பா இன்டென்ஷனு?
என்னப்பா இன்டென்ஷன் இல்லை சொல்லுப்பா. இன்னும் வரலப்பா அந்த 42 கோடி. இன்னுமே வரல. இன்னும் வரல. எப்படி வரும்? ஜூன் மாதம் தள்ளி வச்சிருக்கோன்னு தானே சொன்னாங்க ரேஸை. ஒரு இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே அந்த ரோடு போட புது டெண்டர் விட்டாங்க தெரியுமா? பார்த்தேன். அப்போ மக்கள் மீது அக்கறை இருந்துச்சுன்னா நான் என்னையா பண்ணுவேன்? இந்த தங்கமணிகிட்ட ஒரு முன்னாள் மின்துறை அமைச்சர் திரு தங்கமணிகிட்ட நான் பேட்டி கேட்டேன். சார், தறியெல்லாம் உடச்சி போட்டுட்ருக்காங்க இந்த ஏரியாவில். இங்கே நெசவு தான் மெயின், உங்களுக்கு தெரியும். தறியை உடச்சி போட்டுட்ருக்காங்க. ஸ்பின்னிங் மில்லு மூடுது. ஸ்பின்னிங் மில்லோட ஸ்கிராப்பை வாங்க ஆள் இல்லை. நான் ஸ்கிராப் கொஞ்சம் போச்சு சார். கொஞ்சோண்டு பவர் கன்செஷன் கொடுத்தா ஒரு 20 to 30% இண்டஸ்ட்ரி பொழைச்சிக்கும். அதாவது இந்த மூச்சு பிடிக்கிற நிலைமையில் இருக்கவங்க கொஞ்சம் சமாளிச்சுப்பாங்க சார். மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஈவன் குஜராத்தில் தே கிவ் கன்செஷன் டு வீவர்ஸ், ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் டான்ஜெட்கோவும் அரசு நிறுவனம், அது நட்டமாகி முடிக்க போச்சுன்னா அந்த எம்ப்ளாயிஸ் போவாங்க, கரண்ட் வராது. கொஞ்சம் கூட கொடுக்க முடியாதா சார் இவங்களுக்குன்னு என்னோட ஆதங்கத்தை கேட்டேன். ஓகே, தங்கமணிக்கிட்ட. எப்படி சார் முடியாதுன்றீங்க? முடியும் சார். ஏன் ஒரு 5000 கோடி ஒதுக்க முடியாதா? 5000 கோடி ஒதுக்கி 20 தறி வச்சிருக்கிற நெசவாளருக்கு மட்டும் கன்செஷன் கட்டணும் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கொடுக்கணும். இது சேவை செக்டர். இது 22,000 கோடி ரோடு போடுறதுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க நெடுஞ்சாலைத்துறைக்கு. போட்டாங்களா ரோடுன்னு கேட்டார் அண்ணன் வேலு. இப்போது ஒரு அரசு எப்படி பண்ணணும்? கண்ணு முன்னாடி பார்க்குறோம், ஓகேவா? 2-3 இஷ்யூஸ் வண்டியாக இஷ்யூஸ் இருக்குது. 2-3 இஷ்யூஸ் மட்டும் சொல்கிறேன். கண்ணு முன்னாடி நெசவு தொழில் நான் திருப்பி போய் பார்க்குறேன். சார் இவ்வளோ தான் சார் தறி முடிஞ்சு சார். அது என்னென்னா இந்த லொடுக்குன்னு மொல்லமாக போகல அந்த விசைத்தறி. ஓகே, இது என்னங்க இவ்வளோ பழசாக இருக்குதுன்னு கேட்டால் சார், அதெல்லாம் அப்போ பிரிட்டிஷ் பீரியடில் பாம்பேலேருந்து வாங்கிட்டு வந்தது சார். நாங்கள் ஏங்க இதுன்னா எப்படி இதை வச்சு இன்னும் ஓட்டுறீங்கன்னா அந்த இலவச வேட்டி சேலைக்கு இதில் நெஞ்சு தர்றான். நல்ல துணி இப்போ நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், பெரிய மில்ஸு பண்ணுவாங்க. அதை வாழ வைக்கணுன்றது தான் 2003 ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் தான் அந்த இலவச வேட்டி சேலை. மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணம் கொஞ்சோண்டாவது இருந்துச்சுன்னா 15 வருஷமாக நல்லா போயிட்டுருக்க ஸ்கீமை கெடுத்து விட்டுட்டு ராஜஸ்தானில் தான் மொத்தமாக புடவை வாங்குவீங்களா, வேட்டி வாங்குவீங்களா? அந்த ஸ்கீமே அவனுக்காக தானே. என்ன எல்லாரும் ஜனங்க அந்த இலவச வேட்டி சேலை வாங்கி கட்டுன்னு சுற்றுறாங்க? அவன் பழப்பான். அந்த வேட்டி சேலையை வாங்குறவங்க ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க அதை உடுத்துவாங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரியே இதாகுது. அதை நீங்கள் நிறுத்துறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? நானும் இந்த விவரம்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இலவச ஃப்ரீ வேட்டி சும்மா ஓட்டு வாங்குறதுக்காக கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்பின்னிங் வீவிங் இண்டஸ்ட்ரி இருக்குன்றது எனக்கு தெரியாது. பஞ்சை வாங்கி நூலை அவங்களுக்கு கொடுக்குற கூட்டுறவு சங்கங்கள் வாழ்கிறது. மக்கள் மேலே அக்கறை தான் நீங்கள் நிறுத்துவீங்களா? மக்கள் மேலே உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் தர்றேன்னு சொன்ன அந்த போக்குவரத்து தொழிலாளிக்கு கொஞ்சோண்டு கொடுக்க முடியாதா? கொஞ்சோண்டு கொடுக்க முடியாது? ஒரு 500 கோடி இந்த அரசு ஒதுக்கவே முடியாதா? உன் அரசு ஊழியன் 30 வருஷம் உனக்காக வேலை செஞ்சுட்டு ரோட்டில் போய் பென்ஷன் கொடுக்கல, டிஏ வரலன்னு போய் ரோட்டில் நின்றுட்டு இருக்கானே, நல்லா இருக்கா? அப்போ மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சு நீங்கள் செய்வீங்களா? இதை தான் எதிர்க்கணுன்றேன். இட்ஸ் அ மிக்ஸ்டு பேக்கு. திமுகலையும் நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அமைச்சர்கள் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த குடும்பத்தை மீறி என்ன செய்ய முடியும்? திமுக தமிழகத்துக்கான ஆபத்துன்னு நினைக்கிறேன் நான். இன்றைய திமுகன்ற கட்சி இருக்கட்டும், இந்த குடும்பத்திட்ட இருக்கக்கூடாது. திமுக யாராவது ஒரு தலைவர் வரட்டும். 26ங்கிறது ரொம்ப மிக்சடாக இருக்கும். நிறைய பேர் வந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. நியூ ரோல்ஸ் நிறைய பேர் ப்ளே பண்ண போகிறாங்கன்றத பார்க்க முடிகிறது. இப்போ உதாரணத்துக்கு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி துவங்கிட்டாரு. இன்னும் களத்துக்கு தான் வரல. அவங்க அறிக்கையெல்லாம் கூட விடுறதா பார்க்க முடிகிறது. என்ன அறிக்கை விட்டாங்க? சிஏ அறிக்கை விட்டாங்க. சிஏ ஓகே, சிஏ அறிக்கை விட்டுருக்காங்க. அப்புறம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. சித்திரை 1 அன்று எல்லோரும் சித்திரை திருவிழா சொல்லும்போது அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த ஒரே நபர் திரு விஜய் அவர்கள் தான். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அவரை எதிர்த்து 2026 என்னுடைய போட்டி இருக்கும். டிஸ்மிஸ்டு கிளர்க் விஸ் அ சூப்பர் ஸ்டார் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறீங்க. வாட் இஸ் த ரீசன்? நீங்களே சொல்லியிருக்கிறீங்க விஜய் வரதை பார்த்து திமுகவோட ஆதரவாளர்கள் பயப்படுறாங்க, மற்றவர்களும் பயப்படுறாங்க, நாம் தமிழர் கட்சியோடைய வாக்கு வங்கியே வீழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தென் ஒய் யூ ஆர் அகேன்ஸ்ட் விஜய்? இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் விஜய். 26 அவரும் புதுசாக என்ட்ரி, நானும் புதுசாக என்ட்ரி. 2 ஃப்ரெஷர் வந்து உனக்கு எனக்கும் போட்டின்னு சொல்லிக்கிறது இல்லையா? காலேஜில் படிச்சிருக்குல்ல, புதுசாக வர 2 ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டியில் மீட் பண்ணிக்குவீங்க. மீட் பண்ணி ஹலோ வா பார்த்தியா யார் நல்லா ரேங்க் வாங்குறான்னு பார்க்கலாமான்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிக்கிறது இல்லையா? அது மாதிரி அவரும் ஃப்ரெஷர் தானே அரசியலுக்கு. ஃப்ரெஷர்னா பட் இஸ் கண்டெஸ்டிங் 234 கான்ஸ்டிடியூன்சிஸ் இன் தமிழ்நாடு. நான் நீ இதில் சேப்பகத்தில் டிவிக்கு கட்சியோட வேட்பாளரை போட்டு நான் அவனோட அதிக ஓட்டு வாங்கிட்டுறேன், அவ்வளோதான். நான் ஏற்கனவே உதயநிதிக்கு எதிரான முடிவு எடுத்துட்டேன். இல்லைன்னா விஜய்க்கு எதிராக போட்டி போடுவேன். இன்னும் பெரிய கஷ்டம் இல்லையா? போட்டி தானேப்பா, அதானப்பா டெமோக்ரஸி. கரெக்டுனா பட் விஜய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து ஒரு தமிழ்நாட்டினோட ஒரு ஐக்கானாக இருக்கிறாரு, ஒரு முக்கியமான ஒரு திரைத்துறையுடைய ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. அவர் எதிர்த்து ஒரு போட்டி போகிறோன்னு சொல்கிறதே
ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் யூ ஆர் ப்ரோ டிஎம்கேவா சில இடத்துல ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. திமுகவுடைய ஆதரவுக்காக தான் இப்படி பண்றீங்க. சீமான் எதிர்ப்பும் சரி, விஜய் எதிர்ப்பும் சரி, ரெண்டு பேரும் திமுக எதிர்க்கிறாங்கன்னா அப்போ சவுக்கு சங்கர் திமுகவை ஆதரிக்கிறாரான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வளைச்சு வளைச்சு புதிய புதிய வியாக்கியானங்களை சொல்லி கொண்டிருந்தால் இதற்கெல்லாம் விளக்கம் சொல்வதற்கே ஒரு நாள் போதாது. ஏங்க திமுக போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருக்கேன். எங்க இந்த 3 வருஷமா திமுக எதிராக என்னை விட பேசணும் தமிழ்நாட்டில் ஒருத்தனை காட்டுங்க. யாரும் இல்லை. விஜய் வாய் திறந்துருக்கார முதல்ல. அவர் சினிமாவுக்கு அந்த பிரச்சனைக்கே வாய் திறக்கலைங்க. விஜய் திறந்தாரா? வாரிசுக்கு படம் தியேட்டர் கம்மி, துணிவுக்கு அதிகம், இதுதானே அவர் பிரச்சனை. அந்த பிரச்சனை கூட அமைதியாக தானே இருந்தார். ஐயோ விட்டனா இந்த தேட்டரும் கிடைக்காம பேசாமல் இருக்கலாம் தானே இருந்தார். அவர் பிரச்சனைக்கே குரல் கொடுக்கல, இவர் வந்து கிழிச்சிருவார. அரசியல் கட்சி தொடங்குதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இல்லை? எஸ் வந்துருச்சு இல்லை? இப்போ இந்த திமுக ஆட்சியில் அதுக்கப்புறம் எந்த அநியாயங்களும் நடக்கலையா? எதை கண்டிச்சிருக்காரு விஜய்? அப்போ உங்கள் வசதிப்படி படம் கிட்ட எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சாப்பா, வேறு எதுவும் இல்லையா? ரைட் ஓகே. இந்த சிறுத்தை சிவா அவர்கிட்டையும் கதை இல்லையா? ரைட்டு சரிவா அரசியலுக்கு போகலாம். என்ன இருந்தது? ஒரு வருஷம் வந்து 200 கோடி 300 கோடி டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அது எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் மக்கள் பணிக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவ்வளோ சீக்கிரம் நிராகரிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நான் நிராகரிக்கல. என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன? நீங்கள் பேசுகிறாரியா இந்தியாவில் சிறுபான்மையினர்களை தேவையில்லைன்னு பேசுகிறாரியா மோடி? நீங்கள் அரசியலில் நேரடி அரசியலில் வர்றேன்றதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. கட்சி தொடங்கிட்டீங்க. நீங்கள் தான் அவர் என்ன கட்சியின் தலைவராக ஒருங்கிணைப்பாளர்? அவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர் திரு விஜய் அவர்கள் தலைவர். இந்த சிறுபான்மையினர் இந்தியாவிலே இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணுறாரு. நீங்கள் போட்டி போட்டால் தான் கருத்து சொல்லணுமா? அரசியலமைப்பு தான் நடத்துகிறீங்க. நீங்களும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் தானே. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நாட்டோட பிரதமர் இப்படி பேசும்போது இந்தியாவில் இருக்கிற முஸ்லீமோட மனசு என்ன வேதனைப்படுன்ற அக்கறை இருந்துச்சு நேரம் அதுக்கு அறிக்கை விட்டுருப்பாரா இல்லையா? சொல்லுங்க, விட்டுருக்கணுமா இல்லையா? விட்டுருக்கணும் தான். ஒரு 15-20 கோடி பேர் இருக்க மாட்டாங்க இந்தியாவில் முஸ்லீம்ஸு? இருப்பாங்க. 20 கோடி மக்களை, அது பல நாடுகளோட மக்கள் தொகையோட அதிகம். அந்த 20 கோடி மக்களை மனுஷனாவே மதிக்காமல் விலங்குகள் போல கருதி இப்படி வந்து இல்ட்ரீட் பண்ணுற மாதிரி பிரதமர் பேசுகிறார். இதை கண்டிக்கலைன்னா நீங்கள் அரசியல் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? இல்லை, நான் ஒரு மாநாடு போட்டு அதை டேட் அறிவித்து உங்களுக்கு கொள்கைகள்லாம் சேர்த்து அறிவித்து அன்னைக்கு வந்து ஒரு, ஏன்னா அவர் முதல்ல வரும்போதே சாதி மத பிளவுவாத அரசியலுக்கு எதிராகத்தான் என்னுடைய கொள்கைகள் இருக்கும் தோழமையுடன் பேசினவர் தானே. சாதி மத பிளவுவாதத்தை ஒரு நாட்டின் பிரதமர் பேசும்போது ஏன் அமைதி காக்கிறீர்கள்? இப்போ நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு மாநாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை பற்றிலாம் பேசுவார். அது வரைக்கும் நம்மளாம் வெயிட் பண்ணோம். அப்படி ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டகரில் பாஸ் அவர். மக்களுக்கு பிரச்சனைன்னா இன்றைக்கி வரணும் ரோட்டுக்கு, வர்றவன் தான் தலைவன். உங்கள் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு பேசுகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் அதெல்லாம் லீடராக நான் ஏற்றுக்க மாட்டேன். மக்களுக்கு பிரச்சனைனா வரணுங்க, மக்களோட நலனுக்காக தானே அரசியலுக்கு வரேன்றீங்க. இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதற்கு முன்னாடி தமிழக அரசு செய்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லையா? எதுக்கு வாய் திறந்துருக்காரு? ஐகான்ஸோட சிக்கல் பாஸ் இது. ஏன் வாய் திறக்கல? நான் சொல்லிட்டா திமுக எதிரா இல்லை, தமிழ்நாடு அரசு சிஏவை அமல்படுத்தாமல் இருக்கணும், அதுக்கான அந்த நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காரு. ரைட்டுப்பா. இவர் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் விஜய் திமுக எதிராக வாய் திறக்க மாட்டார். பார்க்கலாமா? என்ன வந்து வேற பாலிடிக்ஸ் வேறண்ணா. இந்த கதையெல்லாம் போய் வேற யார்ட்டையும் எப்படி நீங்க வந்து இது தம்பி இந்த கதையெல்லாம் வேற யார்ட்டையும் சொல்லுனே, புரியுதா? இப்போ நான் இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு சேனல்ஸ்க்கெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே மெயில் வந்துச்சு சென்ட்ரல் இதில் டெல்லியிலேருந்து, பிஜேபி மோடி விளம்பரங்களை போடுங்க. சன் டிவி போட்டான். நீ போட்டியா? இல்லை. வந்துச்சுல உனக்கு ஆஃபரு? மெயில் வந்துச்சா? ஏன் போடல? நான் பர்சனலாக விரும்பலை. நான் ஏன் போடல? நீங்கள் விரும்பலை. எப்படி பிஸ்னஸ் வேறு பாலிட்டி? நானும் சொல்லலாம், இந்த உருட்டலாம்ல. அந்த நாள் ஒரு 10-15 லட்சம் வந்துருக்காது ஆடு. நல்லா தான் இருந்திருக்கும். இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு சம்பளம் கொடுக்கலாம். ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஏன் சொல்லுங்கள் என்ன? அப்போ உங்களுக்கு வசதியானவங்களுக்கு மாறன்ஸ்னா பிஸ்னஸ் வேறு பாலிடிக்ஸ் வேறு, விஜய்னா பிஸ்னஸ் வேறு பாலிடிக்ஸ் வேறு, அப்படி தானே? அப்போ உங்களுக்கு பாலிடிக்ஸ் வேறு பிஸ்னஸ் முக்கியமாக இருக்கா தானே? இதில் மக்கள் நல்லா எங்கே இருக்கு? சரி, ஓகே. நான் பொறுமையாக வளர்க்கன்னு சொல்கிறேன். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. விஜய் இப்போ கணிக்கிறவங்க நீங்கள் உட்பட இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பத்திரிகைகள் உட்பட ஹீ வில் பி ஆன்டி டிஎம்கே என்ற ஒரு மைண்ட் செட் வைக்கிறாங்க. அவர் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக, குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகத்தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு ஒரு பார்வை ஒரு கிளிஷேவாக ஒன்று இருக்குது. அப்போது உங்களுக்கு நிகராக உங்களுடைய கருத்தோடு ஒத்தி தான் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் அவர் எதிர்க்கணும். அப்போ நாளைக்கு சேப்பாக்கத்தில் விஜய் எனக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்கள், அவ்வளோதான். நான் எதுக்குறேன் விஜய? அவரும் உதயநிதி எதுக்குறாரு. அப்போது உதயநிதிக்கு எதிராக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் நிற்கும் வேட்பாளர் சங்கர் அவர்களுக்கு இந்த வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவுன்னு அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள். முடிஞ்சு போச்சு. பண்ணலாம் தானே? பண்ண சொல்லுங்கள். பண்ணுவார், யாருக்கு தெரியும்? இது வந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெஷர்ஸ், அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் இட்ஸ் நாட் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாரு, நானும் ஒரு புது அமைப்பு தொடங்குறேன்றேன். வாங்க சோடி போட்டுக்கோன்னு சொல்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே.
ஏன்னா அதை பார்க்கும்போது இவர் அப்போது விஜய் எதிர்ப்பதற்காக 2026 வந்து களத்தில் இறங்க போகிறாரு. ஆன்டி விஜயை தமிழ்நாட்டில் பேசுறதுக்காக ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை, ஒரு நடிகர் பிம்பத்தை உடைக்கணுன்றதுக்காக தான் அவங்கள பயன்படுத்த போகிறதா விமர்சனங்கள் எழுந்துச்சு. திமுக செய்வானுங்களா? யாத திமுக என்ன பயன்படுத்திக்குன்னா எப்பவே பயன்படுத்திக்கணும். ஏன் இந்த டார்ச்சர் பண்ணாங்க 3 வருஷமா சொல்லு? ஏன் இவ்வளோ அட்டி வாங்கிட்டு இருக்காங்க? பேச மாட்டானுங்கய்யா. எனக்கே போர் அடிக்குன்னா நம்ம சேனலில் ஏடிஎம்கே பிஜேபிக்காரங்களா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல என் நண்பர் நம்ம தம்பி ராஜீவ்காந்தியை கூப்பிட்டேன். அப்புறம் இந்த வீடியோலாம் பேசிகிட்டு இருக்கும் ஒரு பொண்ணு ஐடிவியில் ஒன்று இருக்குது, கமல் கட்சி போச்சு, பத்மா பிரியா, அந்த பிள்ளைய கூப்பிட்டேன். கேட்டுட்டு சொல்லுமா அப்படின்னு. என்ன சார் சிட்டர் போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, எப்படி என்னன்னு டிவிக்கு எல்லாத்தையும் கேட்குறேன். அவங்க வரல, நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் இப்படி ஃப்ராங்காக பேசுகிறீங்க. பட் ஆனால் பார்க்கும்போது உங்களை வந்து கட்சிக்காரங்க வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. அவர் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாரு, அவரை நம்ம என்னைக்கா இருந்தாலும் எதிரியாக பார்க்கக்கூடாதுன்ற ஒரு நினைப்பு கண்டிப்பாக எல்லா கட்சிக்காரங்களுக்குமே இருக்கும். தேவையில்லாமல் அப்போஸ் பண்ணி நானும் யாருக்கும் எதிரி இல்லை அருள்மொழி. என்ன பேசுறீங்க நீங்க? பிஜேபியில் எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க தெரியும் தெரியும். திமுககாரன் தான் பேச மாட்டான், தனியாக பேசுகிறான். திமுககாரங்க தான் பெருமளவு ஐயோ நான் உங்கள் கூட ஃபோட்டோ வெளியில் வந்துச்சுன்னா கஷ்டம்ன்றாங்க. ஏடிஎம்கே நாம் பண்ணாத விமர்சனமாயா? ஒருத்தன் எழுதியிருக்கானா தமிழ்நாட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ சிறை செல்லும் சீமாட்டின்னு ஒருத்தன் கட்டம் எழுதியிருக்கானா? ஒரே ஒரு பத்திரிகை. நீங்கள் சொல்கிற மூத்த பத்திரிகைலாம் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒருத்தர் எழுதியிருக்காங்களா? இல்லை. பவரில் பீக்கில் இருந்தப்போ முட்டாள் அரசன் தொடர் கட்டுரை எழுதியிருக்கேன் தெரியுமா? அப்போல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இப்போது நான் இப்போ அதிமுக கூட சண்டை போட்டுக்கிட்டா இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணதில்லை, வேலுமணி விமர்சனம் பண்ணதில்லை. எனக்கு அவங்க கூட தனிப்பட்ட பகையா? முடிஞ்சு போச்சு, அவங்க பவரில் இல்லை, நீ பேசுகிறாங்க, தட்ஸ் ஆல். அப்போ 26 அவங்களுடைய ஆதரவு சவுக்கு சங்கருக்கு உண்டா? அது 26 தானே பார்க்க முடியும். இப்போவே வந்து 2 வருஷம் கழிச்சுன்னா அரசியல் சூழ்நிலை அன்றைக்கி எப்படி வேணாலும் இருக்கும்ல. நான் எல்லா கட்சிகளின் ஆதரவையும் கோருவேன். திமுகலையே உதயநிதிக்கு எதிரணியாக இருப்பவர்களின் ஆதரவையும் கோருவேன். திமுக உள்ளே என்ன தப்பு? எல்லா பார்ட்டிலையும் டிஸ்கிரண்டல் எலிமெண்ட்ஸ் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்களா? இப்போ சேப்பாக்கத்தில் ஒரு பதவி கிடைக்கலன்ட்டு இந்த மதன் தானே சேப்பாக்கம் பகுதின்னு நினைக்கிறேன் இல்லையா? மதனோட பதவி பிடிங்கிட்டாங்கன்னு வச்சுக்க 26 மதன்ட்ட போயிட்டு என்ன பார்த்துனேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன். மதன் பண்ண மாட்டாரா? திமுகவில் இருக்கவர்களின் ஆதரவையும் கேட்பேன். வாரிசு அரசியலுக்கு நீங்கள் எதிராக இருந்தால் திமுகவினரும் எனக்குத்தான் ஆதரவு தர வேண்டும். நீங்கள் கொத்தடிமைகளாக இருந்தால் உதயநிதிக்கு ஆதரவு தாருங்கள்னு சொல்லுவேன். என்ன தவிர பிஜேபி ஆதரவை கேட்பேன், வெற்றி கழகம் ஆதரவை கேட்பேன், நாம் தமிழர் ஆதரவை கேட்பேன், அண்ணா திமுக ஆதரவையும் கேட்பேன், எல்லா கட்சியின் ஆதரவையும் கேட்பேன். இது ஒரு பவர் ஃபைட்டுங்க. இது பட்டத்து இளவரசருக்கும் பாமரனுக்கும் இடையே நடக்கும் மோதல். அதில் பாமரன் பக்கம் நீங்கள் நிற்பது தான் அறம், அதுதான் நியாயம் என்று நான் கேட்பேன். அப்போ பார்த்துக்கலாம். நிச்சயமான பல விதமான கருத்துக்களை உங்களுடைய ஆழமான விளக்கங்களை கொடுத்தீங்க. உங்களுடைய புதிய பயணங்களும் வந்து தொடர போகுதுங்கிறதையும் ஷேர் பண்ணிருக்கீங்க. அதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய எண்ணம் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.